மார்கழி சீசன் இசை கச்சேரிகள் மாற்றங்களை சந்தித்து வருகிறதா? பிரபல கர்நாடக இசை கலைஞர் கலைமாமணி நித்யஸ்ரீ மகாதேவன் சொல்வது என்ன? மார்கழி சிறப்பு பகுதியில் பார்க்கலாம். மாற்றங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றது யோசனையாக இருக்குது. இன்னும் முன்னாடியெல்லாம் ஒரு சாவகாசமாக சௌக்கியமாக ஒரு கச்சேரி நடக்கும். 3 மணி நேரத்துக்கு நல்ல விஸ்தாரமாக ராகம் தானம் பல்லவி அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பாட முடியும். இன்றைக்கி ஒரு எப்படி கிரிக்கெட் மேட்ச்சில் 20-20ன்ற மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி குறைந்திருக்கிறது. அதனால் அதுக்கேற்றபடி கொஞ்சம் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்ய சொல்லுங்கள், காலத்தின் கட்டாயம் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக போயின்ட்டுருக்கு இந்த வேர்ல்டு, அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு மெயின் மாற்றம் இருக்குது. மற்றபடி சில மாற்றங்கள் இருக்குது. சிலது ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஒரு உலகளாவிய ஒரு வரவேற்பு மார்கழி உற்சவத்துக்கு இருக்குது. அதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் தாங்க இருக்கும். காம்படிஷன் ஜாஸ்தி தான். அதனால் சில நேரங்களில் இப்போ இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தினால சப்ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு அதிக ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்குது. சில நேரம் நல்ல திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல, வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு வேதனையான விஷயம். ஆனால் இது மாத்திரம் சத்தியங்க, உண்மையான திறமை, உழைப்பு, சத்தியமான சங்கீதம், இதுக்கெல்லாம் என்னென்னைக்கும் அதுக்கான ஒரு இடம் கடவுள் கொடுக்காத போகவே மாட்டார். Hari